இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் ஹாரர் படமாக வந்து சிம்ப்ளி சவுத் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு படமான ஹோலோகாஸ்ட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ படத்தில் 3 கதாபாத்திரங்கள் இருக்குது. ஸோ 3 கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா ஜெஸ்ஸி, ஜென்னி அண்ட் வந்து மிதுன் அப்படின்ற கதாபாத்திரம். ஸோ இந்த ஜென்னி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக உள்ள ஒரு கதாபாத்திரம். ஸோ அதாவது வந்து அவங்க எடுக்க போகிற ஒரு படத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து இப்போ ஒரு லொக்கேஷன் வந்து தேடிட்டு இருக்காங்க ஜென்னி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த ஜென்னியான்ற கதாபாத்திரத்துக்கு வந்து ஒரு அக்காவும் இருக்காங்க அண்ட் வந்து அக்காவுக்கு ஒரு ஹஸ்பண்டும் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜென்னி என்ற கதாபாத்திரம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக ஒரு லொக்கேஷன் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க படத்தை பற்றின ஒரு விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் வந்து தேடிட்டு இருக்கிறப்போ இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு வேகமான் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வந்து ஒன்று வந்து மாடுது. ஸோ அந்த வீட்டில் இருந்து அவங்க வந்து கதையை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ அங்கே அவங்க அக்காவும் அவங்க அக்காவோட கணவரும் அண்ட் வந்து ஜென்னி அப்படின்ற அந்த படத்தோட முக்கிய கதாநாயகியும் வந்து இப்போ வந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மர்மமான ஒரு பெட்டி, அதாவது ஆக்சுவலாக வந்து அவங்க போகிற வீட்டில் வந்து ஒரு மர்மமான அமானுஷமான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஊர்லேயே வந்து கட்டுக்கதைகள்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அங்கே ஒரு மர்மமான பெட்டியும் வந்து இருக்குது. ஸோ அந்த பெட்டியை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க ஒரு டைமில். ஸோ அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் நடந்த படத்தில் உள்ள சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையே. படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ஒரு அந்த ஹோலோகாஸ்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஹிட்லரோட ஸ்டோரியையும் அந்த ஜூஸ் பேப்பரோட அந்த ஒரு வழிமுறைகளை வந்து படத்தில் வந்து கனெக்ட் பண்ணதுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து டுவர்ட்ஸ் த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனாக தான் வந்து இருந்தது. பட் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து படத்தில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து படத்தில் ஒரு சில ஹாரர் எலமெண்ட்ஸும் வந்து படத்தில் வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்தது. நான் சொல்கிறது வந்து ஒரு சில ஹாரர் எலமெண்ட். ஸோ படத்தில் ஒரு சில விஷயங்களும் வந்து நெகட்டிவாக இருக்குது. நான் அதை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் 2 அனிமேட்டட் ஸ்டோரிஸை வந்து சொல்கிற மாதிரி வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து 2 இடத்துல வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 2 அனிமேட்டட் போர்ஷன் வந்து படத்தில் உண்மையிலேயே அது வந்து சூப்பராகவே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அந்த ஒரு பட் ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த 2 அனிமேட்டட் போர்ஷன் வந்து லைட்டாக வந்து இந்த டிமாண்டி காலனி படத்தை வந்து லைட்டாக ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள். அது படத்தில் உள்ள ஒரு சில ஹாரர் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் அந்த ஒரு ஹோலோகாஸ்ட் அந்த ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அண்ட் வந்து அந்த ஜூஸ் பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணது, ஹிட்லரோட ஸ்டோரி அண்ட் வந்து அவங்களோட வழிமுறைகளை வந்து இறந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு வழிமுறைகளை வந்து படத்தில் வந்து காமிச்சது, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு சொல்லி இந்த படத்தில் அந்த ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து படத்தில் நல்லாவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு தான் போயிருந்தாங்க. இந்த படம் வந்து ஸோ ஓவராலாகவே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி நெரேட்டிவ் ஸ்டைலில் தான் வந்து படம் வந்து போகும். அவங்க அதாவது வந்து ஜெஸ்ஸி அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா மிதுன் அப்படின்ட்டு, ஸோ அவரோட ஒரு நெரேஷன் ஸ்டைலில் தான் இந்த படம் வந்து போகும். வாய்ஸ் ஓவரில் தான் வந்து போகும் இந்த படம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே வந்து அப்படி தான் வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. ஒரு மைல்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு மலையாளம் பாணியில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருந்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு தமிழ் படம். ஸோ அப்படி நினச்சி இந்த படத்தை வந்து எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சுவாரஸ்யத்தை வந்து படத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கு இந்த படத்தோட படக்குழு. ஸோ அது வெற்றி அடைஞ்சிச்சா என்ன அப்படிங்கிறத வந்து படத்தோட நெகட்டிவ் சைடில் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதிலே வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த படத்தில் உள்ள அந்த கேமரா ஒர்க்கும் சரி அண்ட் வந்து படத்தில் உள்ள அந்த ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஒரு மியூசிக்கல் ஒர்க்கும் சரி, மியூசிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில இடங்களில் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பட் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எஸ்எஃப்எக்ஸ் குவாலிட்டி ஓகே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கேமரா குவாலிட்டி அந்த ட்ரோன் ஷாட்ஸை காமிச்ச விதமும் வந்து நீட்டாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்தில் உள்ள அந்த எடிட்டிங் குவாலிட்டிங்கிறது அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரின்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நீட்டாகவே தான் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அனிமேட்டட் போர்ஷனை வந்து அந்த 2 அனிமேட்டட் போர்ஷன்ஸ் வந்து படத்தில் வந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 2 அனிமேட்டட் போர்ஷன்ஸை வந்து நல்லாவே வந்து எடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 அனிமேட்டட் போர்ஷன்ஸும் நல்லா தான் வந்திருக்கு. அந்த எடிட்டிங் அண்ட் மியூசிக் அண்ட் கேமரா ஒர்க் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ஓரளவுக்கு வந்து நல்லாவே நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது படத்தில் உள்ள விஎஃப்எக்ஸும் வந்து நீட்டாக தான் வந்து வந்திருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸோ என்ன தேவையோ அது ஓரளவுக்கு வந்து நடிச்சு கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எனக்கு ஒன்றுமே தெரியல சிஸ்டர்.
அவனுக்கு இப்போ ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, இந்த படமே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா படத்தில் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஹாரர் எலமெண்ட், ரொட்டீனான ஒரு ஹாரர் எலமெண்ட்டை வந்து ட்ரை பண்ணியே வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ புதுசாக எதுவுமே வந்து ட்ரை பண்ணல. ஸோ வழக்கமான அதே ஒரு ஹாரர் டெம்ப்ளேட்டரில் வரக்கூடிய ஒரு படம் தான் இந்த படமும். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் தேவையில்லாத சீன்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குங்கிறதோட ஒரு சாங்கே வந்து இருக்குது. அந்த சாங்கை எதுக்கு தான் வச்சாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ அந்த சாங்கை வந்து கட் பண்ணி அந்த படத்தில் வந்து எடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் செயற்கைத்தனமான ஆக்டிங்கும் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க. ஸோ என்ன ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னீங்க, அப்போ செயற்கைத்தனமான ஆக்டிங் வந்து சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. படத்தில் அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் வர்ற இடத்துல எல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரம் பயப்படுறதுக்கு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அந்த செயற்கைத்தனமான ஆக்டிங்கிறது வந்து ஸ்க்ரீனில் அப்படியே வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து ஆக்டிங் வந்து பத்தாது, போதாத குறை ஆக்டிங் மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வர்ற கேரக்டர்ஸோட ரைட்டிங் ரொம்ப வீக்கான ஒரு கேரக்டர்ஸ் ரைட்டிங்காக தான் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இன்னும் நல்ல ரைட்டிங்காக தான் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து படம் வந்து ஹாரர் டெம்ப்ளேட்டில் வருது அப்படிங்கிறப்போ ஸோ அந்த கேரக்டர்ஸோட எமோஷனலோட கனெக்ட் ஆனால் தான் நம்மளால் அந்த படத்தை வந்து ஒன்றி பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தில் உள்ள அந்த கேரக்டர்ஸ் ரைட்டிங்கே ரொம்ப வீக்காக இருந்தது. குறிப்பாக வந்து 2 பாதிரியார்கள் வந்து வர்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பாதிரியார்கள் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாஸ் இருக்காரு. ஸோ அந்த பாதிரியாரும் வந்து வர்றாரு. அந்த கேரக்டர்லாம் வந்து நல்லா பில்டப் பண்ணி வந்து காமிக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வந்து ஒழுங்காக வந்து கொடுக்கல. வருது அந்த கேரக்டர் பேய் ஓடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் வந்து கிளம்பிடுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சில டைலாக்ஸ் மட்டும் அங்கங்கே வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படத்தில் வந்து சீன்ஸே வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன்னா வந்து என்னமோ ஸோ ஓகே பெருசாக என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கும்போது அந்த ஒரு கிளைமேக்ஸை வந்து ரொம்ப சப்புன்னு வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரெண்டாவது பாட்டு வர லீடு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப நல்லா ஒரு மொக்கையாக முடிஞ்ச மாதிரி தான் வந்து படம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் அண்ட் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து வந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் வந்து படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஓவராலாக எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பார்க்குற அந்த 1.5 மணி நேரத்துக்கும் வந்து ஒரு ஒர்த்தான படமாலாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆவீங்க அந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ படம் வந்து முடிகிறப்போ வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னா வந்து இருக்குது. இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதே வந்து நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் அதே மீறி வந்து நான் ஒரு படம் சும்மாவே வந்து ஏதாவது போட்டு விட்டு வந்து பார்க்கணும், ஏதாவது ஒரு ஹாரர் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொட்டீனான டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நினச்சிங்க அப்படின்னா வேணா இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து சேதாரம் உங்களுக்கு தான் வந்து பார்த்துக்கோங்க. பட் ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இந்த படம் ரொம்ப ஆவரேஜான படம் தான். நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு வேற ஒரு மூவி வேற ஒரு ரிவ்யூ வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப்.